சோ இப்ப வந்து நிறைய பேர் உங்ககிட்ட கேட்டிருப்பாங்களே எப்ப கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்றது நிறைய ஆடியன்ஸ் கிட்ட இருந்து வந்திருக்கும். சோ அந்த மாதிரி உங்ககிட்ட பாக்குறப்ப இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, எப்படி இப்பெல்லாம் யோசிச்சு கேக்குறாங்க, அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணதெல்லாம்? முக்காவாசி எல்லாருமே வந்து எப்போ கல்யாணம் யாரு கூட கல்யாணம் நடக்கும், எங்க யாரு பார்த்தாலும் இப்போ கல்யாணம் நடக்கும், யாரு கூட கல்யாணம் நடக்கும், இந்த கொஸ்டின் ரிப்பீட்டேஷனா வந்து என்ன சொல்லுவீங்க அவங்க கிட்ட? அது எங்களுக்கே தெரியாது. இங்கேயும் அதான் சொல்லுவாங்க. ஒரு காமன் ஆன்சர் ஃபார் எவ்ரி ஆர்டிஸ்ட் டெஃபினிஷன். எங்களுக்கு தெரியாது. சரி, நீங்க இப்ப வந்து இதே வீட்ல தான் இருப்பீங்களா இல்ல என்ன பிளான் இருக்கும் இதுக்கப்புறம்? ஏதாவது ஐடியாஸ் இருக்கா? எங்களுக்கு தெரியாது. கனடா போறீங்களா எல்லாரும் சேர்ந்து? கனடா போற மாதிரி ஏதாவது பிளான்? தெரியாது. ஓகே, எது கேட்டாலும் தெரியாது. ஃபைன். சோ இப்போ வந்து அன்பு அவங்க ரியாக்ஷன் என்னவா இருந்தது? ஏன்னா உங்களுக்கு அன்பு அள்ளி கொடுத்தாங்களே இப்படி. அவங்க வந்து அது ஒரு அந்த லாஸ்ட் சீன் பயங்கரமா ஸ்கோர் பண்ணாங்க, செம்மையா இருந்துச்சு. அது ஆக்சுவலா எனக்கு வந்து நிஜமாலே கில்ட் ஆயிருச்சு. எனக்கு அந்த அளவுக்கு நான் வந்து உண்மையாவே நான் எல்லாருக்குமே சொன்னேன், எனக்கு ஒரு மாதிரி கில்ட் ஆயிருச்சு, என்னால வந்து முடியல. என்னால உங்களுக்குமா எனக்கு அந்த சீனை விட்டு வர முடியல. என்ன வந்து சொல்றாங்க, நான் நடிச்சிட்டு இருக்கும்போது சொல்ற சக்தி சொல்றாரு, இல்ல சீனுக்கு வர கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வச்சு சொல்லிருக்கலாம், அன்பே கல்யாணம் பண்ணி பேசாம அப்படின்னு சொல்லிருப்பாங்க.